ஹாய் விவஸ், இன்றைக்கி நம்ம மசாலா டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீ தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட நம்ம இடித்து வச்ச இஞ்சி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சாதான் அதோடைய ரெசிபிலாம் அந்த டீ தூளில் நல்லா இறங்கி நம்மளுக்கு வாசனையும் நல்லா, டீயும் நல்லா, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். எவ்வளோ இந்த பட்டை கிராம்புலாம் நான் அப்படியே போட்டேன்னா ஹெவி ஃப்ளேவர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வாசனை பிடிக்காது. நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால தான் நான் அப்படியே போட்டேன். அதுவே நல்லா அந்த கொதிக்க அதோடைய ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். இப்போ நல்லா கொச்சிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏன் நான் இப்படி போடுறேன்னா, டீ தூள் இந்த மாதிரி நம்ம வாட்டரில் கொதிக்க வச்சோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய டீ தூள் செலவாகாது. இப்போ நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது 2 பேருக்கு தான் போடுறேன். டீ இந்த அளவு இருந்தால் போதும். டீ கொச்சிடுச்சு பாருங்கள். இப்போது நான் இதில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் சுகர் நல்லதில்லை. நம்ம இப்போ நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா கரையட்டும். கரைஞ்சோடனே வெடிக்கட்டிக்கலாம். இந்த டீ இந்த டைமில் நம்ம குடிக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு சோர்வெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு எனர்ஜியாக இருப்போம் இந்த டீ குடித்தோம்னா. நீங்கள் குடிச்சு பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், டீ வெடிக்கட்டியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே நல்லா கலராக இருக்குது. நல்லா திக்னஸ், அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி டீ பாருங்கள் எவ்வளோ வாசனையாக நல்லா இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.